ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தசம பாகத்தை குறித்த எத்தனையோ விமர்சனங்கள், சந்தேகங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். சில பேர் தசம்பாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தசம்பாகம் புதிய ஏற்பாட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்கள் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தெளிவாக ஒரு காரியத்தை புரிந்து நாம் செயல்படுவதன் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். பாருங்கள், அப்போ தசம பாகம் கொடுப்பது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பாருங்கள், தசம பாகத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுதப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் ஆஃபரிங் பற்றி சொல்லியிருக்கு, காணிக்கைகள் பற்றி சொல்லியிருக்கு, தசம பாகத்தை குறித்து சொல்லலை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணங்களையும் சரி, மல்கியா புஸ்தகத்திலும் சரி, தீர்க்கதரிசன புஸ்தகமும் சரி, தசம பாகங்களை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கோமே, எதுக்கு தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நம்ம அதுக்கு அதிகமாகவே நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அதாவது பழைய ஏற்பாட்டிற்கு முன்பதாக ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே நியாயப்பிரமாணம் கிடையாது. அவர் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் எண்ணப்பட்டார் தேவனால், இல்லைங்களா? அப்போ நாம் எல்லாரும் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்கள். அப்போ நாம் எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஒரு கட்டத்தில் மெல்கிசேதேக்குக்கு என்ன பண்ணுவார்? எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுப்பதை நாம் வாசிக்கிறோம். அவர் கொடுக்குற நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார்? மெல்கிசேதேக்கு என்ன பண்ணுவார்? அப்பத்திலும் திராட்சரசத்திலும் அவருக்கு பங்கு தருவதை நாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். அப்போது விசுவாசத்தின் கிரியையாக தசமபாகம் இருக்குது பாருங்கள். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? விசுவாசின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற அவர் விசுவாசத்தை காண்பிக்கிறார். அங்கே தசமபாகத்தை தேவனுக்கு கொடுத்து அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணமே வருதுங்க. ஆமாம், அப்போ நாம் எல்லாரும் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் தசமபாகம் கொடுப்பதன் மூலமாக தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் காண்பிக்க முடியும். அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, தசமபாகம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இது ஒரு விசுவாசத்தின் கிரியையாக இருக்குது.